இந்த சினிமாவோட பேட்டர்னை கெடுத்து குட்டிச்சவரானதே இந்த இவன் மூடிக்கிட்டு என்ன வருத வசூல் அந்த வசூலை மட்டும் சொல்லிட்டு போங்கடா. உங்களுக்கு எதுக்கு இந்த எச்ச பொழப்பு? இல்ல இல்ல நிஜமா சொல்றேன், நீ பேசுறது நீங்க சொல்ற வார்த்தைகள் சரியா இல்ல சார். அது எந்த நடிகர் பண்றாரு? விஜய் தான் பண்றாரு. நான் ஹானஸ்டா நான் சொல்றேன், எனக்கு இதெல்லாம் தெரியும். நான் இது இந்த சேனல் மட்டும் சொல்ல, கிட்டத்தட்ட நான் 10 சேனல் மேல பேசுறேன். விஜய் சார் டாபிக் மட்டும் தான் எடுத்து இந்த மாதிரி பேசுறீங்க சார். வேற எந்த ஆக்டரை பத்தியும் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகள் வேற எந்த ஆக்டருமே இந்த மாதிரி அநாகரிகமான வேலையை செய்யறதே இல்ல தமிழ் சினிமாவில் சார். கிடையாது சார். ஹாய் ஹலோ திரைமொழி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உங்க விஜய். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வழக்கம் போல நிறைய தகவல் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ் சினிமால ஒரு பெரிய டாக்கா போயிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், விடாமுயற்சி மட்டும். படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? படம் பார்த்தேன். படம் ஒரு அஜித் படங்கள்லயே வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஓகே. இது வரைக்கும் வந்து அஜித்தை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்து நம்ம அவருடைய படங்கள்ல பார்த்ததில்ல. அவரே விரும்பி வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் இது அப்படின்னு தான் படத்தோட இயக்குனர் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நம்ம வரணுங்கிறது அவரோட எண்ணமா இருந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் அந்த படம். ஓகே, உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எனக்கு படம் பிடிச்சிருந்தது. நல்லா இருந்ததுன்றதை விட என்ன எடுத்துக்கிட்டாங்களோ அந்த கதையை முன்னிறுத்திருக்காங்க. ஒரு ஸ்கிரிப்டை முன்னிறுத்தி, ஹீரோவா தனிப்பட்ட நடிகரை முன்னிறுத்தாம ஒரு ஸ்கிரிப்டை முன்னிறுத்தி ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு சிலருக்கு வந்து அது ஏமாற்றமா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க இப்படி பார்க்கணும். ஏன்னா அஜித் வந்து ஒரு மாஸ் ஹீரோ இல்லையா, ஒரு மாஸ் அந்த ஆக்ஷன் ஹீரோவை நம்ம இப்படி பார்க்கணும், இந்த மாதிரி வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும். அது நிறைவேறல அப்படிங்கிற ஏமாற்றம் சிலருக்கு இருக்கலாம். நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. இந்த படத்தை நான் எதுவாகவும் எதிர்பார்த்து போகாதனால வந்து எனக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை. ஓகே. மகிழ் திருமேனி அவர்களோட இயக்கத்துல வந்த படங்கள் எல்லாமே இந்த மாதிரி பட்ட திரைப்படங்கள் தான் வந்து சமீப காலமா கடைசி படமா கழக தலைவனா இருக்கட்டும் சரி, தடம் மாதிரி படங்கள்லாம் வந்து அவருடைய இயக்கத்துல வந்த படங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. அஜித் சார் நடிச்ச படத்துல ரொம்ப புதுசான ஒரு படமா இந்த படம் கொடுத்துருக்காங்க. அஜித் சாரோட ரசிகர்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ட்விட்டர்லயும் சரி, சோசியல் மீடியாலும் சரி, இந்த ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு மகிழ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு தாக்கம் அஜித் ரசிகர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இந்த படம் மூலமா. இல்ல 100% எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா படத்துக்குமே வந்து பிடிக்காத ரசிகர்கள் என்னதான் நீங்க சூப்பர் ஹிட் படம், ரொம்ப சிறப்பான படம், இதுல தப்பா சொல்றதுக்கு ஒரு காட்சி கூட இல்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு படம் வந்தா கூட அதை எதிர்த்து பேசுற ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. அது வந்து இயல்பு. அது யாரையுமே அதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரசனை அவங்களுக்கு. அதே மாதிரிதான் அஜித் ரசிகர்கள்ல 100% எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அது பிடிக்காம இருக்கும். ஏன்னா அவங்க தலை இப்படி வேணும் எனக்கு, நான் 2 வருஷம் வெயிட் பண்ணவங்களை பார்க்க, அதில் வந்து கொஞ்சம் எனக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உணர்வோட அந்த மாதிரி கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. மற்றபடி இது வந்து இது மோசமான படம்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. இது ஒரு இயல்பான ஒரு ஸ்கிரிப்ட். இது அந்த ஸ்கிரிப்டுக்கு நேர்மையா வந்து அந்த படம் பண்ணியிருக்காங்க. எந்த வகையிலும் வந்து ஹீரோவை முன்னிலைப்படுத்தல அல்லது கேரக்டர்களை முன்னிலைப்படுத்தாம அந்த கதையை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட டிஃபரன்ஸுங்கிற. மற்ற படத்துக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். ஓகே. அஜித் சார் சமீப காலமா வந்த படங்கள் எல்லா படங்களா இருக்கட்டும் சரி, சிவா அவர்கள் இயக்கத்துல வந்த படங்களா இருக்கட்டும் சரி, இன்னைக்கு மகிழ் அவர்கள் இயக்கத்துல படம் வந்திருக்கு. தொடர்ந்து அவர் நடிச்ச படங்கள் எல்லா படங்களையும் விமர்சனம்ன்ற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு சார். எந்த படம் பார்த்தாலும் இன்னும் எங்களை இன்னும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணல, ஒரு முழு அஜித் சார் படமா நாங்க இன்னும் பார்க்கல அப்படின்ற ஒரு ஏமாற்றம் எல்லார்கிட்டையும் இருக்குதா? இதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு சில படங்கள்ல அந்த மாதிரி விமர்சனம் இருக்கும். இப்ப நீங்க துணிவு பாத்தீங்கன்னா அது பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டோட உச்சம் அந்த படம். நீங்க துணிவு படத்தை திரும்ப ஒரு வாட்டி வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அந்த படத்துல வந்து அஜித்தோட ஆக்ஷனுக்கு குறைவு இருக்காது. காட்சியோட ரிச்னஸ் வந்து அப்படி இருக்கும். அதே போல மக்கள் பிரச்சனை என்னவோ அதை சரியா டார்கெட் பண்ணிப்பாங்க. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க அந்த படத்துல போய் உட்காந்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா நீங்க வெளியே வரலாம். ஆனா அந்த படத்தையும் குறை சொன்னவங்க இருந்தாங்க இல்லையா? அதனால வந்து எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி குறைகள் சொல்ற ஆட்கள் இருப்பாங்க. அதே போல எல்லா படமும் எல்லாரையும் திருப்திப்படுத்திட முடியாது. அது அவங்க எடுக்கிறது இன்னொன்று,
இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு மோசமான படத்தை எடுக்கணும்னு நினைச்சா பண்ணுவாங்க? நிச்சயமா வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு திருப்தியா இருந்து அந்த கதையை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அது 100% ஆடியன்ஸ திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா, அது அவங்களுடைய குறை இல்ல. பார்ப்பவர்களுடைய கோணம் அது. அத நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓகே. தொடர்ந்து அஜித் சாரோட 4வது திரைப்படமா வந்து த்ரிஷா மேம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா, அ அ அந்த அஜித்தோட ஏஜ், அஜித்தோட லுக்கு அதுக்கு இணையான ஒரு நாயகி வேணும். ஒண்ணு நயன்தாரா மாரி வேணும், இல்ல த்ரிஷா மாரி வேணும். ஸோ நயன்தாரா இல்லன்னா த்ரிஷான்ற மாரி இதுல த்ரிஷாவ பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு அஜித் வந்து த்ரிஷா எப்பவுமே வந்து பெர்ஃபெக்ட் பேர் தான். மங்காத்தாவிலலாம் வந்து அவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப பேசப்பட்டது. அதனால அவங்கள இந்த படத்துல செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. என்னதான் இருந்தாலும் இது மகிழ் திருமேனி இயக்கத்துல வந்த படமா இருக்கட்டும் சரி, அவரே சொல்லியிருக்காரு, "இது என்னோட கதை இல்ல அஜித் சாரோட கதை" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். இந்த கதைய ஓவராலா பார்க்கும்போது, ஒரு லவ் பேஸ் பண்ணி, லவ்வும், லஸ்ட்டும் பேஸ் பண்ணி, லவ் இருக்கணும், லஸ்ட் இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த ஒரு கோணம் ஒண்ணு கொண்டு போயிருக்காங்க சார். இது கிளைமேக்ஸ்ல முடிஞ்ச கோணம் சரியா இருந்துச்சா? ஆமா, நல்ல கரெக்ட்டா தானே இருந்தது. அதுல ஓகே. ஒண்ணும் தப்பு இல்லையே. இன்னொன்னு இந்த படத்துல பெரிய ப்ளஸ்ஸே வந்து கணவன், மனைவி அப்படின்ற 2 பேருக்குமான லவ்வு. அதுக்கு அந்த லவ்வுலயே வந்து ஏன் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது? ஏன் 2 பேரும் வந்து டிவோர்ஸ நோக்கி போற அளவுக்கு போறாங்க? அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. இந்த காரணத்த வந்து ஒரு ஹீரோன்னா 100% அப்படியே நேர்மையா இருக்கணும். எந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு டீவியேஷனும் இருக்கக்கூடாது. அந்த ஹீரோக்கான பொண்டாட்டி வந்து 100% அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சின்ன தப்பு கூட இப்படி நினைக்கிற சிலர் இருக்காங்க இல்லையா? அந்த மனநிலைக்கு அந்த காட்சிகள் ஒத்து வராம இருக்குமே தவிர, அந்த கேரக்டர் அஜித்துங்கிறவர அஜித்த பார்க்க வேணாம். அந்த படத்துல வர அந்த கேரக்டர பாருங்க. அந்த கேரக்டருக்கும், அவருடைய மனைவி கேரக்டருக்குமான மனமுறிதல் ஏன் ஏற்படுது? அதுக்கு காரணம் என்ன? இயல்பா இந்த மாரி 2 ஒரு கணவன், மனைவி இருந்தா, அவங்களுக்குள்ள கருத்து வேறு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த காரணங்கள்ல ஒண்ண வந்து அவங்க இயல்பா அத வச்சிருக்காங்க. ஓகே. இத அக்செப்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ஒரு தில் வேணும். இத அக்செப்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு உண்மையாவே ஒரு இவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அது அஜித்துக்கு இருக்கு. அதுக்காக பாராட்டணும் முதல்ல. கண்டிப்பா. அத தெரியாம வந்து ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு நாளைக்கு தான் நான் ஊருக்கு நல்லவனா இருக்கிறது? உலகத்துக்கு நல்லவனா இருக்கிறது? உலகத்த காப்பாத்துறது? நான் நான் நானா இருக்கிறேன்டா? என்ன ஒரு சாதாரண மனுஷனா ஒரு கேரக்டரா விடுங்க பார்ப்போம். எப்படி இருக்கு? ஜனங்க எப்படி ரிசீவ் பண்றாங்களா பார்க்கலாம். அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம அத வரவேற்கணும். இப்ப இந்த படம் இதே மாரி தொடர்ந்து படம் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. நீங்க அஜித்தோட கேரியர் பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத போது அதிரடியா ஒரு படம் குடுத்தாரு. யாரும் நெனச்சு என்னடா இப்படி ஒரு கேரக்டர் அத போய் இவர் பண்ணியிருக்காரே அப்படின்னு எல்லாரும் திகைச்சு போய் பார்த்தாங்க. அந்த படம் வரலாறு. இந்த வரலாறுன்ற படத்துல அஜித்தோட ஒரு கேரக்டர நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நடிக்க ஆளே கிடையாது. இந்த தமிழ் சினிமால அந்த கேரக்டர ஏற்று நடிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. கமல்ஹாசன தவிர. கமல்ஹாசன் ஒருத்தர் தான் அத செய்ய முடியும். அத வந்து அஜித் துணிச்சலா சிறப்பா பண்ணியிருந்தார். அவர் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சியா பண்ணணும்னு நினைக்கிறார். அது எப்பயாவது ஒரு வாட்டி பண்ணலாம். அப்படித்தான் வந்து நேர்கொண்ட பாறைன்னு ஒரு படம் பண்ணாரு. ஏன் அந்த படத்த பண்ண அப்படின்னு கேட்டா, என் மகள் நாள பின்னாடி வந்து நீ சினிமாவுல என்ன சாதிச்ச அப்படின்னு கேட்டா இந்த படத்த நான் சொல்லுவேன்றாரு. இப்போ நீங்க இப்போ அஜித்தோட மென்டாலிட்டி என்னன்னு புரிஞ்சுகிட்டு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த படம் ஏன் பண்ணாருன்னு தெரியும். சிறப்பா சொன்னீங்க சார். எல்லாரோட கருத்தாவும், நியூட்ரல் கருத்தாவும் அந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயமா இருந்ததுன்னா, இந்த மாரி படம் எடுத்து நடிக்கிறதுக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில எடுத்து பார்க்கும்போது, ஒரு கட்ஸ் வேணும், ஒரு தில்லு வேணும் இந்த மாரி படம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, மகிழ் திருமேனியோட இயக்கம் இந்த படத்துல எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு. அவரு வந்து அதான் எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்டுக்கு நேர்மையா வந்து அவர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு என்ன ஒரு பயம்னா, நாள பின்னாடி வந்து இந்த படத்துல பெரிய அதிருப்தி ஆயிட்டு யாராவது திட்டுனாங்கன்னா, இத எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்காக ஒரு டிஸ்க்ளைமர் மாரி போற இடத்துலலாம் அஜித் மேல பழிய போட்டாரு. ஓகே. ஒரு தப்பும் கிடையாது அதனால. அஜித் வந்து சரியான முடிவு எடுத்து சரியா பண்ணியிருக்காருன்னு தான் இப்போ பல பேரும் வந்து பாராட்டுறாங்க. இப்ப நம்ம சொல்றத விடுங்க. ஒரு சாதாரண ரசிகன் படம் பார்த்துட்டு வரான். அல்லது ஒரு 20 வயசு பையன், 25 வயசு பொண்ணு. நான் இது இயல்பா நடந்தத சொல்றேன். இந்த 2 பேர் படம் பார்த்துட்டு வராங்க. எதிர்மறை விமர்சனம் அவ்வளோ வருது YouTubeல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க படம் பார்க்க போறாங்க. படம் பார்த்துட்டு வெளிய வந்த பிறகு சொல்றாங்க, "ஏன் இவங்கலாம் இப்படி பேசுறாங்க? படத்துல அப்படி ஒண்ணும் மோசமா இல்லையே! நல்லா தானே இருக்கு." அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க அஜித் ரசிகர் கிடையாது, விஜய் ரசிகர் கிடையாது, ரஜினி ரசிகர் கிடையாது. பொதுவான ரசிகர்கள். படிச்ச பசங்க. அவங்களுக்கு அத புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாரி சொசைட்டி இப்ப இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா, அது தெரியாத பூமர்கள் தான் கதறிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி யாரும் ஒண்ணும் வருத்தப்பட முடியாது. கண்டிப்பா சார். என்னதான் இருந்தாலும் விடாமுயற்சி படம் வெற்றி படமா எல்லாருக்கும் அமைஞ்சா கூட,
லைக்காவோட அடுத்த படம் இந்த படமா இருக்குது விடாமுயற்சி. சமீப காலமா அவங்க வந்த படங்கள் எல்லா படங்களும் பெருசா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, இந்த விடாமுயற்சி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா அமையும்னு நினைக்கிறீங்க? விடாமுயற்சி வந்து அவங்களுக்கு கமர்ஷியலா அது ப்ராஃபிட்டான ஒரு வெஞ்சர் தான். அவங்களுக்கு இதனால எந்த நஷ்டமும் கிடையாது, ம். அல்லது எந்த பிரச்சனையும் கிடையாது. ம். என்ன அவங்களுக்கு இதுக்கு முன்ன ரிலீஸ் ஆன படங்களுடைய அந்த அழுத்தம், அந்த நஷ்டத்தோட அழுத்தம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனால தான் வந்து அவங்களால இப்ப வேட்டையினும் சரி, விடாமுயற்சியும் சரி, நெனச்ச மாரி அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. ஓகே. வேட்டையினெல்லாம் வந்து உலக அளவுல வந்து பெருசா பண்ணியிருக்குன்னா, அவங்க அந்த மாரி அவங்களால பண்ண முடியல. அதுபோல இந்த விடாமுயற்சியும் தள்ளி தள்ளி போனதுனால வந்து ஒரு அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாரி ஆயிடுச்சு. ஆனாலும் கூட இந்த படம் அவங்க எதிர்பார்த்த வசூல வந்து குடுத்திருக்கு. இந்த 3 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 3 நாளில் கிட்டத்தட்ட 100 கோடிய தாண்டி இருக்கு அந்த படம். ஓகே. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா இதோட ஓடிடி ரைட்ஸு, அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸு இப்படி எல்லாத்தையுமே வந்து அவங்க ஏற்கனவே வித்துட்டாங்க. அதுல அவங்களுக்கு கணிசமான லாபமும் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த தியேட்ரிக்கல் அந்த பிசினஸ்ல வந்து இப்ப நாளைக்கு வந்து தெரிஞ்சிரும். இதோட ஒரு முதல் வார கலெக்ஷன் என்னன்ட்டு. ஓகே. அது கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிய தாண்டி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நான் லைக்கா நிறுவனங்கிட்ட பேசும்போது வந்து, நான் கண்டிப்பா திங்கட்கிழமை நாங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ! அதனால இந்த படம் வந்து அவங்களுக்கு பெருசா நஷ்டம் பாதிக்கும். அப்படின்லாம் ம். வந்து சொல்ல முடியாது. அதேபோல இது மிகப்பெரிய லாபம் குடுக்கலனா கூட, ஒரு கௌரவமான படம்ங்கிற பேர வந்து குடுத்துருக்கு. ஓகே. லைக்கா இந்த விஷயத்துல இந்த ஒரு விஷயத்த சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றீங்க. ம். என்னதான் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விடாமுயற்சியோட முதல் நாள் கலெக்ஷன் பத்தி பேசணும். இந்த கலெக்ஷன் அ கோட்டோட கலெக்ஷன் வந்து பீட் பண்ணலன்ற ஒரு டாக் எல்லார்கிட்டயும் போயிட்டு இருக்கு. சரி. கோட் தான் வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் டாப்ல இருக்குன்ற ஒரு டாக் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அது அப்ப ரிசல்ட்டுமே லியோவ மறந்துட்டீங்களா? லியோ லியோ சமீப காலமா வந்த படம் கோட் தானே சார். கோட்ட பத்தி பேசிடலாமா? எதுக்கு சரி, லியோ போணும்? சரி. கோட்டோட வசூல் உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் சார் உண்மையா இருக்கக்கூடாதுன்றீங்க? உங்களுக்கு தெரியுமான்னு இல்ல நான் நீ கேட்டேன். நீ ஏன் அத ஏன் உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஏன்னா சொல்றீங்க? கோட் நஷ்டம்னு சொல்றாங்களே எல்லாருமே. அப்படிலாம் படம் ரிலீஸ் ஆகி 3, 4 மாசம் ஆயிடுச்சு. படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர்கள் சொல்றாங்க. திரையிட்ட தியேட்டர்காரங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு படி மேல போயிட்டு படத்த தயாரிச்ச தயாரிப்பு நிறுவனமே சொல்லுது, அது விளம்பரத்துக்காக நாங்க குடுத்தது தான். இந்த சார் படம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய லாபம்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவங்க இன்கம் டாக்ஸ்க்கு வந்து அவங்க இல்ல கணக்கு சார். காட்டுறாங்க. ஏஜிஎஸ் வந்து இந்த படம் எங்களுக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு அர்ச்சனா கல்பாத்தியோ இல்லன்னா அவங்க டீம்ல இருக்கிறவங்க யாரோ வந்து இந்த படம் எங்களுக்கு நஷ்டமா போச்சு. அர்ச்சனா கல்பாத்தி சொல்லணும் இல்லையா? அது சொல்லுவாங்க. ஏன்னா பிகிலுக்கு அவங்க தான் சொன்னாங்க. ஓகே. பிகிலுக்கு அர்ச்சனா கல்பாத்தி வெளிப்படையா சொன்னாங்க. எப்போ இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்து ஆபீஸ போட்டு இது பண்ணும்போது, "சார் நாங்க அது பப்ளிசிட்டிக்காக குடுத்தோம். எங்களுக்கு உண்மையில இந்த படத்தால 50 கோடி நஷ்டம். இந்த நஷ்டத்த ஈடுகட்ட தான் எனக்கு அடுத்த படம் பண்ணி குடுக்குறாரு அவரு." அப்படின்னு இதே அர்ச்சனா கல்பாத்தி தான் வெளிப்படையா சொன்னாங்க. ஓகேவா? இப்ப கோட்டுக்கு வருவோம். கோட்டோட வசூல் பொய்ங்கிறது எப்ப சொல்லுவாங்க? இப்ப சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்ட்டாங்க. அந்த தயாரிப்பாளர் சொல்லணும் இல்லையா? சார் அவரு அடுத்த படம் வரும்போது சுத்தி கண்டிப்பா சொல்லுவாரு. இருக்கிறவங்க யாருமே வந்து கோட்டோட வசூல் வந்து புரொடக்ஷன் டீமுக்கு எந்த நஷ்டமும் சொல்லல. தியேட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பெர்சன்டேஜ் விதமா வந்து லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க தவிர தியேட்டர்காரனுக்கு தாங்க லாஸ் வரக்கூடாது. தியேட்டர்காரன் இருந்தா தான் படமே எடுக்க முடியும். படத்த எடுத்து இவங்களே போட்டு பார்த்துப்பாங்களா அப்புறம்? தியேட்டர்காரன் நல்லா இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும். இந்த படத்த வாங்கி பிசினஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே லாபம் வந்திருக்கணும். புரொடியூசருக்கு ரூ. 10 கம்மியா வந்தா கூட பிரச்சனை இல்ல. ஆனா இவங்களுக்கு வந்து லாபம் வந்திருக்கணும். இதுதான் காலகாலமா தமிழ் சினிமால நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது. எந்த பெரிய நிறுவனங்கள் ஏவிஎம்மா இருக்கட்டும், கலைப்புலி தாணுவா இருக்கட்டும், இல்ல சத்யவதி ஃபிலிமா இருக்கட்டும், எந்த நிறுவனமா எடுத்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? தியேட்டர்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களெல்லாம் திருப்தியா இருக்காங்களா? சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இல்லன்னா அடுத்த படத்துல நம்ம சரி கட்டிக்கலாங்க. அடுத்த படத்துல நான் விலைய குறைச்சு குடுத்துடுறேன். அப்ப பேலன்ஸ் ஆயிடும். இப்படி பிசினஸ் பண்ண ஊர் இது. இங்க வந்து தியேட்டர்காரன் நஷ்டமானா பரவால்ல. இவங்களுக்கு நல்லா வந்தா போதுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ இந்த தயாரிப்பு நிறுவனமே சொல்லும். விரைவில் சொல்லும். எப்படி வாரிசு புரொடியூசர் இப்போ மேடைக்கு போய் ஏறி புலம்புறாரு. வாரிசுல வந்து எனக்கு தெலுங்குல வந்து மிகப்பெரிய நஷ்டம். அது தெலுங்கு படமா தான் எடுத்தேன். ஆனா தெலுங்குல பிரேக் ஈவனே ஆவல. தமிழ்ல மிகப்பெரிய தோல்வி படம் அது. ஆனா அடுத்து எனக்கு விஜய் கால் ஷீட் குடுக்குறேன்னாரு. அதனால வந்து இந்த படம் 300 கோடின்னு சொன்னா, உண்மையில இந்த படம் 159 கோடி தான் சம்பாதிச்சுன்னு சொன்னாரு. என்ன பண்ணுவீங்க நீங்க இப்போ? போய் தில்ராஜ கேட்பீங்களா? சார் இப்போ பொதுவா எடுத்து பார்க்கும்போது விஜய் சார் வச்சு படம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. படம் பண்ற டைம்ல ஆடியோ லான்ச்லயோ எங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா மாறும்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் சார்னாலயோ இல்ல இந்த இந்த புரொடக்ஷன் கம்பெனியா இந்த படம்னாலயும் எங்களுக்கு ஒரு பெரிய லாஸ்ன்ற ஒரு பாயிண்ட் ஒன்னு எடுத்து வைக்கிறாங்க. இந்த காரணம் எதுக்காக வைக்கிறாங்க சார்? ஏன்னா எப்பயுமே சினிமால ஒருத்தரு அடுத்தடுத்து படம் பண்றாரு.
அல்லது அந்த கால் ஷீட் இன்னொரு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. இவர் அடுத்து இவரை வச்சு நம்மளால படம் பண்ண முடியும். ஏன் சார் விஜய் சாருக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? ஏன் நீங்க எல்லாருமே சொல்றது அஜித் சார் படம் நடிக்கிறாரு, தனுஷ் சார் படம் நடிக்கிறாரு, எல்லாருமே சன் பிக்சர்ஸ் முதற்கொண்டு இந்த படங்கள்லாம் தயாரிச்சு சன் பிக்சர் என்னைக்காவது இது எனக்கு மிகப்பெரிய லாபம்னு சொல்லியிருக்கா? பீஸ்டுக்கு எப்பயாவது சொல்லியிருக்காங்க? சார் பீஸ்டுக்கு மட்டும் இல்ல, எந்த படத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. எல்லா படத்துக்குமே சொல்லுவாங்க. ஏன் சார்? ராயனுக்கு சொல்லியிருக்கான், அதுக்கு முன்ன ஜெயிலருக்கு சொல்லியிருக்கான், பீஸ்டுக்கு சொல்லிருந்தாங்க. அபிஷியலா போஸ்டர் அடிச்சே போடுறாங்க. பீஸ்டுக்கு எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எவ்வளவு எல்லாம் உருட்டிட்டு இருந்தீங்க சார்? நீங்க என்ன டக்குன்னு என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க என்ன இந்த சப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க இவங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சினிமாவோட பேட்டர்னை கெடுத்து குட்டிச்சவராக்கனதே இந்த இவன் மூடிக்கிட்டு என்ன வருத வசூல், அந்த வசூலை மட்டும் சொல்லிட்டு போங்கடா. உங்களுக்கு எதுக்கு இந்த எச்ச பொழப்பு? நீ வந்து உன்னோட சம்பளம் வந்து பெருசு காட்டணும். இல்ல இல்ல நிஜமா சொல்றேன், நீங்க பேசுறது, நீங்க சொல்ற வார்த்தைகள் சரியா இல்ல சார். அது மட்டும் நீங்க மாத்திக்கலாம் சார், தயவு செஞ்சு. நான் மாத்திக்கவே மாட்டேன்பா, ஒரு வார்த்தையை கூட நான் வாபஸ் வாங்க மாட்டேன். இது அப்படியே லைவ்ல போட்டா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தவறான விஷயம் ஓகேவா? நீ உன்னோட சம்பளம் பெருசுன்னு காட்டிக்கணும், உன்னோட வசூல் பெருசுன்னு காட்டிக்கணும். அதுக்கு நான் என்ன வேணா போய் சொல்லுவேன், எவ்வளவு வேணா போஸ்டர் அடிச்சு உருட்டுவேன். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? ஆனஸ்ட். அதுக்கு பேரு ஒரு ஆனஸ்டான நடிகை அதை செய்வானா? அல்லது அவன் கூட ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு மாச சம்பளம் கொடுத்து அவங்கள அப்படி உருட்டு சொல்லுவானா? எந்த நடிகர் பண்றாரு? விஜய் தான் பண்றாரு. விஜய்க்கு எவ்வளவு பெரிய, உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? விஜய்க்கு எவ்வளவு பெரிய பிஆர் டீம் இருக்குன்னு தெரியுமா? அவங்களுடைய வேலையே என்னன்னு தெரியுமா? விஜய் சாருக்கு மட்டும் இல்ல சார், இங்க இருந்த எல்லா நடிகர்களுக்கும் பிஆர் டீம் இருக்கு. வேற எந்த நடிகர் இருக்கு? நீ எனக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க நான் இந்த சினிமாவில 30 வருஷம் இருக்கேன் சார். நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீ எனக்கு என்னன்னா, இந்த 30 வருஷமா நான் இருக்கேன். நான் எல்லா நடிகரையும் பார்த்திருக்கேன். அவங்களுடைய ப்ரொபகண்டா எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கேன். ஆனா யாருமே இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு, சோசியல் மீடியா டீமு, மீடியா டீமு, பிஆர் டீம் இப்படின்னு தனித்தனியாக வச்சு மாச சம்பளம் கொடுத்து கோல்டு காயின் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அவனை வளர்த்து விட்ட ஆளை நான் பார்த்ததே கிடையாது. விஜய் மட்டும்தான் அதை பண்றாரு, அல்லது விஜயோட டீம் அதை பண்ணுது. ஏன் சார் பண்றதுல ஏன் தவறுன்னு நீங்க சொல்றீங்க? என்ன பண்றது தவறு? நீ உண்மையா என்ன இருக்கு அதான் சொல்லிட்டு போங்க. நீ ஏன் வந்து ஒரு படத்துக்கு சம்பளம் நீ என்ன சொல்றீங்க? இந்த விஜய்க்கு சம்பளம் வந்து 200 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்றேன். உண்மையா விஜய்க்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? நான் அந்த கம்பெனில வேலை பார்த்த இவரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுட்டா 70 கோடி ரூபாய் சம்பளம். அது 200 கோடின்னு சொன்னா யாரு? உங்களை மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ற அல்லது விஜய தூக்கி பிடிக்கிற ஆட்கள் வேணா அதை நம்பிட்டு போலாம். இல்ல ஆனா நாங்க ஏன் அதை நம்பணும்? நாங்க ஏன் அதை வந்து ஒத்துக்கிட்டு சைலண்டா போனோம்? உண்மைன்னு தான் சொல்ல முடியும். அதை வந்து பூசி மொழிகிட்டு எல்லாம் போக முடியாது. விஜய் இதை பண்றாரு அப்படிங்கிறது நான் மட்டும் சொல்ல, இந்த மீடியாவில் இருக்கிற 99% பேர் சொல்லிட்டாங்க. அந்த 1% பேர் தான் சம்பளம் வாங்குறாங்க. சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜய் சாருக்கு பிஆர் டீம் இருக்குன்றீங்க, அதுல அக்செப்ட் பண்ணிருக்கிறோன்ற விஷயங்கள்லாம் தாண்டி இங்க இருக்க பல நடிகர்களுக்கு பிஆர் டீம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நடிகர்கள் பேர்லாம் சொன்னா எல்லார் பேரும் சொல்லிட்டு தான் சார். நீங்க சொல்லுங்க. நீங்க குறிப்பிட்ட இப்போ நான் குறிப்பிட்டு சொன்னேன்ல, நான் குறிப்பிட்டு சொன்னேன் இல்லையா? கண்டிப்பா சார். சார் இப்போ நீங்க ஏன் விஜய் சார் மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க? இங்க இருக்க பல நடிகர்கள் உங்களுக்கு உண்மையா சொல்றேன். நான் இப்ப சொல்றேன், நான் தான் திருப்பி கேட்கிறேன். நான் விஜய் பத்தி சொல்லிட்டேன்ல, விஜய் இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்கிறாரு சொல்லிட்டேன்ல. மத்த நடிகர்கள் அதை செய்யறாங்க நீங்க சொல்றீங்கல்ல. கண்டிப்பா சார். யார் யாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் யாருன்னு எனக்கு சொல்லுங்க. அது எப்படி நான் சொல்றேன்ல பேரை? அதாவது இதுதான் வந்து மொக்கையான ஆர்கியூமெண்ட். ஒரு விஷயத்த ஆனஸ்டா பேசுனா நான் ஆனஸ்டா நான் சொல்றேன். எனக்கு இதெல்லாம் தெரியும். நான் இது இந்த சேனலுக்கு மட்டும் சொல்ல, கிட்டத்தட்ட நான் 10 சேனல் மேல பேசுறேன். எல்லா இடத்துலயுமே நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். எல்லா இடத்துலயுமே எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியுதுல்ல, சொல்லுங்க. சார் நீங்க எல்லா இடத்துலயும் விஜய் சார் டாபிக் மட்டும் தான் எடுத்து இந்த மாதிரி பேசுறீங்க சார். வேற எந்த ஆக்டர் பத்தியும் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகள் வேற எந்த ஆக்டருமே இந்த மாதிரி அநாகரிகமான வேலையை செய்யறதே தமிழ் சினிமாவில சார் கிடையாது சார்.